சரிங்க பாருங்க 2 பால் இருக்கு. போன எபிசோட்லயே நான் பால பத்தி டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஆப்வியஸ்லி வேற பால் இல்ல. அதனால இது வந்து 2015ல பங்களாதேஷ்ல யூஸ் பண்ணப்பட்ட குக்குபரா ரெட் பால். இது ஒயிட் பால். எந்த வருஷம்லாம் எனக்கு தெரியல. எந்த மேட்ச்னு கூட தெரியல. பட் என்கிட்ட இருக்கு. இது ஒரு ஒயிட் குக்குபரா பால். எனக்கு மனசுல பலனா அதே மாரி இங்க நெறைய வேற பால் வச்சிருக்கேன். எஸ்ஜி புதுசா ஒயிட் பால் லான்ச் பண்ணியிருக்காங்க. இத பார்த்துக்கங்க. எஸ்ஜி புதுசா ஒயிட் பால் எடுத்துட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. இது வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு எஸ்ஜி பழைய பால். ஓகே. அதுக்கப்புறமா இது வந்து டியூக்ஸ் ஓட நியூ பால். இது வந்து பாருங்க, இந்த நூலெல்லாம் பாருங்க. இது என்னடா நூல் கடையில் உட்காந்துருக்கோம், கயிற்று கடையில் உட்காந்துருக்கோம்னு நினைக்காதீங்க. அதனால இது ரெண்டுத்துலேருந்து உரிச்சு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு மனசில் பல நாளாக வந்து ஏன் ஒயிட் பால், ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஒயிட் பால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அது வெறும் ஃபீலிங்கா, ராத்திரி வர டியூவா, விக்கெட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் உரிச்சு எடுத்திருக்கேன். குக்குபரா ஒயிட், குக்குபரா ரெட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வேயிங் ஸ்கேல் வச்சுருக்கேன், சும்மா கிராம் கணக்கில் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு ஒரு பால் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ்வலாக பால்லேயே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, பாலில் குக்குபரா பாலில் போட்டிருக்காங்க 156 கிராம் இந்த பாலோட வெயிட்டு அப்படின்றாங்க. சில சமயம் சொல்லுவாங்க 156ல 158 வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்சர் பிடிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பேட்டெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வச்சோன்னா மாய்ஸ்சர் பிடிக்கும். ஸோ நம்ம இந்த வெயிட்டை மட்டும் பார்த்துருங்க. இந்த பழைய குக்குபரா ஒயிட் பால் வைக்கிறேன், பேலன்ஸ் பண்ணி 159 கிராம்ஸ் காட்டுது. இது 3 கிராம். அது ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் மாய்ஸ்சர் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டு கிளாஸ் என்னோட வீட்டு இதுலேயே இருக்குது ரொம்ப நாளாக. ஸோ கொஞ்சம் மாய்ஸ்சர் பிடிச்சிருக்கலாம். இது வந்து என்னோட ரெட் பால். இது ரெண்டும் ஒரே ஒரு வால் யூனிட்டில் இருந்த பால் தான். இதுவும் ஒரே மாதிரி மாய்ஸ்சர் பிடிச்சிருக்கணும். இல்லாட்டி வந்து இதில் ஷைன் நிறைய போயிடுச்சு. இன்ஃபேக்ட் இதில் ஷைன்லாம் போயிடுச்சு. ஸோ ஐடியலி வெயிட் லூஸ் ஆகிருக்கணும். இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நில்லுடா பாருங்கள், 162 கிராம்ஸ் இருக்குது. 162 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து 159 இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நான் போன வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வேர்ல்ட் கப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வீடியோலேயே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சப்போர்ட். ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் காமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அது நான் ரிமெம்பர், அதை படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு மனசில் இருந்த ஒரு எழும்புற ஒரு சந்தேகம். ஆன் தட் நோட், இந்தியா வந்து த ஜென் வின் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஜியோவில் வந்து இந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப் T20 கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றி அதை பயங்கரமாக அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பின் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 200+ எக்ஸசிவாக இருந்த ஒரு கேமோட வின்னு. வைசாக்ல ஆடின இந்த கேம் வந்து, வைசாக் ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்டிக்கி பிச்சாக இருந்திருக்கு. ஹவர் நேற்று வந்து க்ளீனாக அந்த கேமை வந்து ஒரு 200ல் பிடிச்சி பியூட்டிஃபுல்லாக அதை சேஸ் பண்ணாங்க. 200 சொச்சம், ஐ திங்க் 100 அண்டர் 210 நினைக்கிறேன். லாஸ்ட் பால் விக்ட்ரி. ஸோ ஸ்பேர் அ தாட் ஃபார் முகேஷ் குமார். முகேஷ் குமார் ஒரு ரன் அவே ஸ்டாண்ட் அவுட் பவுலராக இருந்து வந்திருக்காரு இந்தியாவில். நான் சும்மா அவனை கிண்டல் பண்ணுவேன். நான் வந்து இவனை நம்ம முகமது ஷமியை வந்து லாலேட்டா அப்படின்னு கூப்பிடுவேன். சும்மா அவனை லாலா எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படியே லாலேட்டா வாக்கிட்டேன். நம்ம மோகன்லால் மாதிரி லாலேட்டா வாக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமார் தான் ஜூனியர் லாலேட்டான்னு நான் நினைக்கிறேன். சிராஜ் ஜூனியர் லாலேட்டாவோட அந்த பதவியை எடுத்துப்பான்னு நினச்சேன். பட் முகேஷ் குமார் எடுப்பானோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சிமிலர் ஹைட், சிமிலர் பில்ட், அவுட்ஸ்டாண்டிங் ரிஸ்ட் பொசிஷன், சரியான ஒரு விப் ஆஃப் த ரிஸ்ட். அதாவது விப்னா அந்த பேக் ஸ்பின் பயங்கரமாக இருக்குது. வெரி ஸ்ட்ரெயிட் அண்ட் வெரி நைஸ் அலைன்மெண்ட். வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்சஸில் கூட ஃபேண்டாஸ்டிக்காக போட்டான். பார்பேடாஸில் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டான். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் முகேஷ். ரொம்ப நல்ல பையன். ஒரு என்ன சொல்கிறது, அவனோட ஸ்டோரியே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டோரிங்க. அவன் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு டேலண்ட் ஹண்ட் ஒன்று நடத்துனாங்க. உங்கள் எல்லாருக்கும் அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேக்ட்ராப் கொடுக்குறேன். தாதா வந்து நம்ம சௌரவ் கங்குலி தாதா வந்து பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷனை டேக் ஓவர் பண்ணவொடனே என்ன பண்ணார், வக்கார் யூனிஸ் நீ வாப்பா, விவிஎஸ் லக்ஷ்மன் நீ கொஞ்சம் வாப்பா, முத்தையா முரளிதரன் நீ கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து, கண்டக்ட் அ டேலண்ட் ஹண்ட். எங்களோட அகாடமி, எங்கள் பெங்கால் கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட்டர்ஸை பிடிச்சி கொடுங்க, ஒரு நல்ல டேலண்ட் ஹண்ட் நடத்துங்க, எங்கள் அகாடமியை பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு டேலண்ட் ஹண்ட் நடத்தினாங்களாம். நடத்தின போது இவர் முகேஷ் குமார் வந்து அந்த டேலண்ட் ஹண்ட்டுக்கு போயிருக்காரு. முகேஷ் வந்து ஐ திங்க் ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் அ ஸ்மால் ஹேம்லெட். அங்கேருந்து வரான், இங்கே வேலை செய்ய போயிருக்கான். அதாவது வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, வேலையை தேடி பொழப்பு தேடி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பொழப்பு தேடி போயிருக்கான். அங்கே நிறைய இடத்துல கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் கிரவுண்ட்ஸ்மேன் ஜாப், கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கிற மாதிரிலாம் வேலை. இந்த டேலண்ட் ஹண்ட்டை அதை பற்றி நியூஸ் கேட்டவுடனே அவன் அந்த டேலண்ட் ஹண்ட்டுக்கு போயிருக்கான். இஃப் ஐ எம் நாட் ராங், ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், பெங்காலில். ஸோ அந்த டேலண்ட் ஹண்ட் போது இவனோட அதை கூப்பிடுவாங்கல்ல, இப்போ டேலண்ட் ஹண்ட் எல்லாம் போகிறோன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம சூப்பர் சிங்கர்லாம் கூப்பிட்றாங்களே, எஸ்எஸ் கண்டஸ்டன்ட் நம்பர் 09 அப்படி இப்படிலாம். அந்த மாதிரி வந்து இவனுக்கும் ஒரு இதை மாட்டிட்டாங்களாம். அந்த வெள்ளை கலரில் அந்த இதை மாட்டி சிட்டை மாட்டி அமிச்சிட்டாங்களாம். பயப்புள்ள இவன் பேர் கரெக்டாக கூப்பிடும் போது எங்கேயோ டாய்லெட் போயிட்டான் போல இருக்குது. அதாவது யோசிச்சு பாருங்கள், பொழப்பை தேடி போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஹண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களோட வாய்ப்பு வரப்போகுது, நீங்கள் யாருன்னு வக்கார் யூனிஸ்க்கு போட்டு காட்ட போகிறீங்க. அந்த சமயத்தில் உனக்கு டாய்லெட் வந்துருச்சு, டாய்லெட் போயிருக்கான். அந்த சமயத்தில் கூப்பிட்டாங்க போல இருக்கு அவன் பேரை. முகேஷ் முகேஷ் முகேஷ்னு கூப்பிட்டுருக்காங்க. பையன் வரலைன்னு உடனே பேரை கிராஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி போயிருந்துருக்காங்க.
போன உடனே இவன் டாய்லெட் கிலெட்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்பி அங்கே கூட நின்றுனே இருந்திருக்கான். என்னடா நம்ம பேர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு என் பேர் வரவே இல்லை சார் அப்படின்னாங்க. அவன் பேரை சொல்லு அப்படின்னு தேடி இருக்காங்க. முகேஷ்குமார் நேமை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க படிக்கல. முகேஷ்குமார் நேம் ஸ்ட்ரைக் ஆனதுனால அவங்க அதை பார்க்கல. உன் பேர் இல்லையேப்பா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இவனே பார்த்த உடனே பேர் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. என்னடான்னு கேட்ட உடனே நான் கூப்பிட்டு பார்த்தோன்னே யாரும் வரலைங்கிறதுனால நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முகேஷ்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வக்கார் சொல்லியிருக்காரு, சரி போட்டு காட்டு 2 பால் சும்மா போட்டு காட்டு அப்படின்னு கிளம்புற நேரத்தில் சொல்லியிருக்காரு. சும்மா போட்ட அந்த 2 பால் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு போலராக மாறி இந்தியாவுக்கு போலிங் போட்டுட்டு இருக்கான். அன்றைக்கி 2 பால் போட்டோடனே முகேஷ்குமார் சொன்னாராம், இந்த பையன் ரொம்ப தூரம் போவான்யா, தயவுசெய்து எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னாரா. அங்கேருந்து நேராக ரஞ்சி ட்ராஃபி ஆடினா வாழ்க்கையே மாறிடுச்சு. இதே மாதிரி தான் முகமது ஷமிக்கும் நடந்தது. முகமது ஷமியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி ஒரு யூபிலேருந்து ஒரு இடத்துலேருந்து தான் வந்தான். அங்கே பெங்கால் போனால், பெங்காலில் அப்போ நம்மளோட தமிழ்நாடுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரஞ்சி ட்ராஃபி அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சஸ் WV ராமன். இந்த ரீசெண்ட் லாஸ்ட் டெக்கேட் அண்ட் ஹாஃப்குள்ளே அவர் தான் ஈஸிலி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச்சு. சம கோச் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து பெங்காலில் கோச்சாக இருந்தார். முகமது ஷமியை ஒரே நெட் செஷனில் பார்த்து நம்ம ஊர் ஃபிசியோ, இப்போ இந்தியன் டீமில் ஃபிசியோவாக இருக்கார் கமலேஷ் ஜெயின்னு, அவரை கூப்பிட்டு ராமன் சொன்னார், டேய் பையனை பார்த்துக்கூடா, இனிமேல் பார்க்க முடியாது, இந்தியா ஆட போயிடுவான் அப்படின்னாராம். கரெக்டாக அங்கேருந்து கட் காப்பி பேஸ்ட் 1.5 2 இயர்ஸில் அவன் இந்தியா ஆடினா. ஸோ எல்லாமே அந்த மாதிரியே இருக்குது. ஒரு ஜூனியர் லாலேட்டா முகேஷ்குமார் இதுலேருந்து வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஐசிசி ஈவெண்ட்டில் அங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ் எனிதிங். ஏன்னா இந்த குக்குபரா பால், சாரி கமிங் பேக் டு த பால் டாபிக், வெரி வெல் டன் டு ரிங்கு சிங் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூஷுவல் T20 பீஸ்ட்டில் இருந்தார். ஸோ மேட்சை ஜெயிச்சிட்டோம், 1-0 அஹெடில் போயிருக்கோம். பட் இந்த பாலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குக்குபரா பால் வாய் பொழந்து இருக்கு பாருங்கள், இது எப்படி தெரியுமா ஃபார்ம் பண்ணுறாங்க? குக்குபராலாம் மிஷின் மேட் பால், மேன் பவர் ரொம்ப கம்மி. எஸ்ஜிலாம் இன்னி கூட நிறையா கையில் சுற்றுவாங்க. எஸ்ஜி ஃபேக்ட்ரிஸில் போய் பார்த்தீங்கன்னா அது இந்த எஸ்ஜி பால் இங்கே நம்ம கையில் இருக்குது. இந்த பாலில் தான் வந்து நம்ம ஊரில் டெஸ்ட் மேட்ச் ஆடுவோம், ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுவோம். பட் இந்த குக்குபரா பால் ரெண்டுமே வாய் பொழந்துருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே வந்து ஒயிட் அண்ட் ரெட் வந்து மிஷின் மேட் பால்ஸ். எல்லாமே வந்து இது பாருங்கள், இவ்வளோ நூல் இதுலேருந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 பால்லேருந்து எடுத்த நூல், கார்க்கு எல்லாத்தையும் சேர்த்து வேயிங் ஸ்கேலில் போடுறேன். எவ்வளோ வெயிட் வருதுன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் எல்லாத்தையும் வெயிட் எடுத்த போது இந்த ஒயிட் பால் இது வந்து ஒரு 150, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாலில் போட்டிருப்பாங்க 156 கிராம்ஸ் இதோட வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனே இதில் 159 கிராம்ஸ் வந்தது. எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இது இருக்குது. ஸோ பாலுக்கும் பேட்டும் மாய்ஸ்சர் கேட்ச் பண்ணும். பேட்டு கூட நம்ம வந்து ஒரு 1170 அப்படின்வாங்க, அதாவது 1170 கிராமு. அதை நம்ம அப்படியே வச்சோம், கவர் போடாமல் வச்சோம்னா அது மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணிச்சுன்னா அது 10 கிராம் 15 கிராம் வரைக்கும் வெயிட் போட சான்ஸ் இருக்குது. ஏன்னா வுட்டு நிறையா சோக் பண்ணும் மாய்ஸ்சரை. லெதர் எவ்வளோ சோக் பண்ணுங்கிறதுக்கு எக்ஸாக்ட் சயின்ஸ் எனக்கு தெரியாது, பட் இது நிறைய டெஃபினட்டாக சோக் பண்ணுது. சோக் பண்ணது ஒரு 159 கிராம்ஸ் இருக்குது. ஒரு 1 or 2 கிராம்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஓகேன்னு மேட்ச் ரெஃபரி சொல்லியே நான் கேட்டிருக்கேன். பட் 3 கிராம் வரைக்கும் இது மேலே போயிருக்கு 156லேருந்து. வேற ரெட் பாலை வச்சு பார்க்கும்போது, ரெட் பால் நான் அந்த பால் காமிச்சேன் இல்லையா, 162 கிராம்ஸ் காமிச்சிது. 3 கிராம் வித்தியாசம். இந்த 3 கிராமில் என்னடா வித்தியாசம் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் எனக்கு இந்த சந்தேகம் வந்ததுன்னா, நேற்று நைட்டு திருப்பி அகைன் ப்ரூவ் பண்ணுறது, அதாவது போன மேட்ச் ஃபஸ்ட்டு T20 வைசாகில் நடந்த மேட்ச்சுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு பால் மேத்யூ ஷாட் போட்டோன்னே ஒரு ஸ்வீப் அடிப்பார், சரியான ஷாட். செகண்ட் பால் லெங்த் இழுத்து போட்டார், ஸ்வீப் அடிப்பார். பேட்டில் பட்டு க்ளீன் டாப் எட்ஜ், ஃபைன் லெக் மேலே 6 போயிடுச்சு அந்த பால். ஸ்பின்னர் போடுற பால், அஃப்கோர்ஸ் ஸ்பின்னர் 100 கிலோமீட்டரில் போட்டால் அது குவிக் தான். ஆனால் இது என்ன சொல்கிறேன்னா, 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, அந்த பேட்டோட எட்ஜை ஒரு வாட்டி கிட்ட வாங்கி பார்க்கணும், இது எட்ஜா இல்லை இதுவே மிடிலா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த ஒயிட் பால் வந்து ரெட் பாலோட கொஞ்சம் லைட்டராக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பம் என் மனசில் இருந்துனே இருந்திருக்கு. அதுக்கு ஒன்றும் கான்க்ரீட் ப்ரூஃப் இல்லை. 2-3 கிராம் தான் வித்தியாசம் காட்டுது. இது ரெண்டு தான் என்ன சொல்கிறது, 2 பாலுமே வந்து பழைய பால், ஒரே அளவுக்கு எங்கள் வீட்டு வால் யூனிட்டில் கடந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் மாய்ஸ்சர் கேட்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பால் ஏன் 159, இந்த பால் ஏன் 162ன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது எதனால அந்த டிஃபரன்ஸ் வருதுன்னு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் சந்தேகம் வந்ததுனால தான் இதை உரிச்சிட்டேன். மொத்தமாக ஒரு சர்ஜிக்கல் நைஃப் வாங்கி கட் பண்ணி ரெண்டுத்தையும் உரிச்சிட்டேன். பால் மேக்கிங்லேயும் சுத்தமாக வித்தியாசம் இல்லை. அதாவது மேக்கிங்னா அது இங்கே பாருங்கள், இந்த கார்க்கு மாதிரி இருக்குது. ஆரஞ்சு பழ சோளம், அதாவது ஆரஞ்சு பழ சோள மாதிரி இருக்கும். அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த கார்க் இருக்குது பாருங்கள், இதுதான் இதோட கார்க். இது வெள்ளை பாலோட கார்க்கு, இது ரெட் பாலோட கார்க்கு, ரெண்டும் ஒரே கார்க்கு தான். இதை வச்சு பார்த்தா கூட ஒயிட் பாலோட கார்க்கு 19 கிராம் இருக்குது, ரெட் பாலோட கார்க்கு 22 கிராம் இருக்குது. இதோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இந்த 3 கிராம் வித்தியாசம் தான் பாலோட எண்ட்லேயும் வந்து சேருது. இதில் கொஞ்சம் மேபி நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆரஞ்சு பழ சொலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெட் பாலில் அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சொலையால் மொத்தமாக இப்படி ஒட்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்க்கை இந்த சொலையால் இப்படி ஒட்டிட்டு, இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த நூலால் ஃபுல்லாக சுற்றிடுறாங்க வெள்ளை வெள்ளையாக. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர், 2 பால்லையும் இந்த மாதிரி 3 லேயர் கிழிச்சதுக்கப்புறம் 4வது லேயரில் தான் இந்த கார்க் இருக்குது. 3 லேயர் இந்த மாதிரி சுற்றி நூல் சுற்றி இந்த கார்க் சுற்றி, நூல் சுற்றி கார்க் சுற்றி, இந்த மாதிரி 3 லேயரு
4வது லேயரை உரிச்சிங்கன்னா அந்த கார்க்கு வந்து சேர்றோம். ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் கீழே பிச் பண்ணி பார்த்தா, பவுன்ஸ் பண்ணி பார்த்தா பெரிய பவுன்ஸ் எல்லாம் வித்தியாசம் இல்லை. பட் டெஃபினட்டாக வந்து வெயிட்டில் ஒரு வித்தியாசம் இருந்தது. பால் ஒரு 3 கிராம் வரைக்கும் வெயிட்டில் வித்தியாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 3 கிராமுக்கு அகைன் என்ன சொல்லலாம்னா, கம்பெனிக்காரங்க வந்து இந்த பால் வேணால் பயங்கர பழசாக இருக்கலாம், பட் நான் உரிச்ச 2 பாலோட கண்டிஷனும் ஸ்டேட்டஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அடுத்து வந்து இந்த பாலோட நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சீம். இப்போ இந்த ஒயிட் பால் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்படி மேலே மேலே வச்சோன்னா சீம் ஒரே அளவு தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே மிஷின் மேடு நான் சொல்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்லாமல் அந்த மிஷின் மேடு இது கிளியராக தெரியுது. இப்போ வந்து இது எஸ்ஜியோட ஒயிட் பால், ஓகேயா? எஸ்ஜியோட ஒயிட் பால் அண்ட் குக்குபராவோட ஒயிட் பால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்காக இது எஸ்ஜியோட நியூ பால், இது ஒயிட் குக்குபராவோட இந்த பால் ஸ்லைட்லி ஓல்டர் பால். எஸ்ஜியோட நியூ பால் வச்சா எஸ்ஜியோட நியூ பால் எதுக்கடா வைக்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எஸ்ஜியோட நியூ பால் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஜியோட நியூ பால் வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெட் பால் மாதிரி இல்லை, அதே சமயம் குக்குபரா மாதிரியும் இல்லை, ரன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. பேட்ஸ்மேனும் சரி எல்லாமே சரி. டே டைமில் ஆடப்படுற மேட்ச்சு. இந்த பாலோட வெயிட்டை பாருங்கள், 164 கிராம்ஸ். எவ்வளோ? 164 கிராம்ஸ். அதாவது இதுலேருந்து கிளியராக எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இதுவும் மாய்ஸ்சர் செக் பண்ணியிருக்கலாம், ரொம்ப நாளாக இது எங்கள் வீட்டிலேயே தான் இருக்குது. இதுலேருந்து என்ன மேட்டர்னா, ஒரு பாலை போல் இன்னொரு பால் ஒரே வெயிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலி இந்த நூல் கண்டென்ட்லையோ இந்த கார்க் கண்டென்ட்லையோ மட்டும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சர் அது சோக் பண்ணுற கண்டென்ட்ல, அதாவது மாய்ஸ்சர் சோக் பண்ணுறதுலேயே பாலோட வெயிட் ஏறுதுன்னா, இந்த பாலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு வரும்போது, அதாவது அம்பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 4th அம்பையர் 3rd அம்பையரோட வேலை என்னன்னா, நம்ம டாஸ் தோத்துட்டோம் ஜெயிச்சிட்டோம்னா போலிங் டீம் கிட்ட வந்து பால் செலக்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. இது என்னன்னா அவங்க வச்சிருப்பாங்க ஒரு 2 செட் ஆஃப் 12 பாக்ஸ் பால் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து உங்ககிட்ட நீட்டுவாங்க. அந்த பால் பாக்ஸ் எத்தனை மாசமாவோ இல்லை எத்தனை வருஷமாவோ யாரோட உடப்புல இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான ட்ராக்கிங்கோ பால் ட்ராக்கிங் டேட்டா கண்டிப்பாக யார்கிட்டையுமே இருக்காது. சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குக்குபரா பாலில் கொஞ்சம் ஜூம் போனாங்கன்னா அப்புறம் காட்டலாம். இதில் வந்து 9/19 போட்டிருக்கு. அப்படின்னா என்னோட கெஸ் என்னன்னா, இது 9வது மாதம் 2019 அன்னைக்கு தயார் பண்ணப்பட்ட பால், ஓகேயா? இது குக்குபராவோட அந்த உள்ள இருக்கிற லெதரில் போட்டிருக்கு. இங்கே ரெட் பால்லையும் அதே மாதிரி ஏதோ டேட்டா கொடுத்துருக்கு, பட் டேட்டா உள்ளே வந்து டெஃபினட்டாக அது அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த 9/19 அன்னைக்கு போட்ட பால், இந்த 9/19 அன்னைக்கு இந்த பால் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட்டில் இருக்கிற இந்த குக்குபரா வேக்ஸ் கோட்டிங் புது பால் 164 கிராம்ஸ் காட்டுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். இதே பால் அதே ஃபுல் வேக்ஸோட இருந்து 9/19 தயார் பண்ணப்பட்ட பால் வந்து 5 வருஷமாக என்னோட வால் யூனிட்டில் உக்காந்துதுன்னா 159 கிராம்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாலோட வெயிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி எனிபடிஸ் குட் கெஸ். ஸோ இந்த பாலை வந்து யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் கழிச்சு வந்து ஒரு போலர் கிட்ட இந்த பாக்ஸையே நீட்டினாங்கன்னா இந்த பால் என்னென்ன மாற்றங்களை சந்திச்சிருக்கோம், அந்த போலர் கையிலேருந்து அது எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். மாய்ஸ்சர் மாறலாம், ஷேப் கொஞ்சம் மாறலாம். இன்ஃபேக்ட் பார்க்கும்போது எனக்கு தெரியும் சீம் எல்லாம் கொஞ்சம், இதில் இருக்கிற சீம் கொஞ்சம் அப்படி உள்ளே மெலிஞ்சு போயிருந்தது, சைடில் போயிருந்ததுன்னா போலர் வந்து இப்படி போட்டு அந்த ஷமி உதாரணத்துக்கு போடுற அந்த ஷேப்பில் வர பால் எவ்வளோ ஸ்விங் ஆகும் எவ்வளோ சீம் ஆகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இது வந்து டெஃபினட்டாக ஒரு போலருக்கு வந்து ஒரு சேலஞ்சாக அமைஞ்சு வருது. இப்போ பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பேட்ஸ்மேன் பேரை சொல்லாமல் சொல்கிறேன். என்கிட்ட அவர் சொன்னார், என்னோட பேட் வந்து 1173 கிராம்ஸு, ஆனால் நான் எடுத்த உடனே ஒரு 4 மாதத்தில் அது 1185 வரைக்கும் போயிடும், 12 கிராமு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பண்ணும்போதே பேட் மேனுஃபேக்சரர்கிட்ட 1168 கிராம்ஸுக்கு பண்ண சொல்லிடுவேன். ஒரு 5 கிராம் வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லிடுவேன். அவரும் 1168க்கு பண்ணி கொடுத்தாருன்னா எனக்கு ஒரு 1175 வரைக்கும் போகும், எனக்கு அந்த பேட் ஸ்விங் கரெக்டாக இருக்கும்னாரு. போலர்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி பால் இந்த வெயிட்டில் வேணும், இந்த இதில் இருக்கணும், இந்த டைம்குள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கேட்க முடியும், கேட்கக்கூடிய ஒரு விஷயமானு எனக்கு தெரியல. கேமோட ஸ்டாண்டர்டைசேஷன் எவ்வளோ தூரம் மாறி இருக்குது. பேட் இவ்வளோ இருக்கணும், பவுண்டரி சைஸ் இவ்வளோ இருக்கணும், பிச்சு டைமென்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும்னு எத்தனையோ ஸ்டாண்டர்டைசேஷன் கேமில் வந்து இருக்குது. போலரை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் வந்து ஒரு இஷ்யூவாகவே இருந்து வந்திருக்கு. அண்ட் பால் அதில் இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்விட்ச் ஹிட்டெல்லாம் பேசும்போது அது ஒரு ஸ்கில் அப்படிங்கிறாங்க. பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணலாம், அவங்க எந்த பக்கம் நின்று அடிக்கிறாங்கன்னு சூஸ் பண்ணலாம், என்ன ஷாட் ஆட போகிறாங்கன்னு சூஸ் பண்ணலாம். லைக்வைஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. போலர் கூட வந்து என்ன பால் வேணாலும் போடலாம், ஸ்லோவர் பால், ஃபாஸ்ட் பால், பவுன்சர், 135, அவுட் ஸ்விங்கர், இன் ஸ்விங்கர், நீங்கள் சொல்கிறது புரியுது. அதே மாதிரி தான் பேட்ஸ்மேனுக்கு கவர் டிரைவ், கட், புல், இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் இருக்குது. திரும்பி நின்று ரிவர்ஸ் ஆடுறது, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, கிரவுண்ட் ஒரு சைடில் 70 மீட்டர் பவுண்டரி, இது எதுவுமே போலரோட சாய்ஸ் கிடையாது. பட் இந்த பால், கேன் திஸ் பால் பி அ போலர் சாய்ஸ்? ஏன்னா
இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்ஸ்மேன் வந்து இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு. பேட்டோட திக்னஸ் வந்து இவ்வளோ அளவு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, திடீர்னு 4த் அம்பையர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்கொயரா ஒரு கேஜ் மாரி இருக்கும். அந்த கேஜ்ல வந்து அந்த ஸ்கொயர் கேஜ்ல வந்து பேட்ட விட்டு பார்ப்பாங்க. அது தாண்டி போலன்னா, அந்த பேட் வந்து நாட் அலோவட் டூ பி யூஸ்டு. அந்த திக்னஸ்ல ஒரு அளவு இருக்கு. அதே மாரி, இஸ் இட் டைம் த 4த் அம்பையர் அந்த மேட்ச் ரெஃபரி கேரிட் அ வேயிங் ஸ்கேல் அண்ட் மெஷர்ட் த பால். அப்படி பவுலருக்கு பிடித்தமான ஒரு மெஷர்மெண்ட்ல பால் இல்ல, ஷேப்ல இல்ல அப்படின்னா, என்ன சொல்லிடுவாங்கன்னா, அம்பையர்ஸ் கன்வீனியன்ட்டா இந்த 12 பால் தான். நீ இதில தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஒருவேள அந்த 12 பால் எனக்கு பிடிக்கல, பிடித்தனமானது இல்ல அப்படின்னா, நீ இன்னொரு 12 குடுக்கலாமா? இல்ல நானே எங்க வீட்லேருந்து ஒரு பால் எடுத்துட்டு வரலாமா? ஏன்னா, இப்ப நம்ம வந்து டென்னிஸ் பால் மேட்ச் எல்லாம் வந்து டென்னிஸ் பால் மேட்ச்லாம் ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 2 டீம் பெட் மேட்ச் ஆடுவாங்க. வீட்லயே வந்து ஃப்ரீசர்ல வச்சு பால் எடுத்துன்னு வருவாங்க சில பேர். அது என்ன ஐதீகம்னு வந்து அப்புறமா நம்ம எக்ஸ்பிளைன் அதே மாரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபர்ர எரிச்சுருவாங்க. நெருப்பு போட்டு கொளுத்திருவாங்க. கொளுத்திட்டா அந்த ஃபர் போயிடுச்சுன்னா பால் ஹார்ட் ஆயிடும். வேகமா போகும் போட்டா அப்படிங்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 164 கிராம்ஸ் உள்ள ஒரு பால ஒரு பவுலர் போடுறதும் 159 கிராம்ஸ்க்கு போடுற பாலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா இது ஃபாஸ்ட்டா போகுமா? அது குயிக்கரா போகுமா? இது வந்து எப்படின்னா கிராவிட்டி மாரி தான். கிராவிட்டி மேல நல்லா இருக்கு. பால டிராப் பண்ணோம் அப்படின்னா, எது ஹெவியா இருக்கோ அது ஃபாஸ்ட்டா கீழ வருங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதுல கிரிக்கெட்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் கையிலேருந்து போய் கீழ போகுது. திருப்பி மேல வருது. ஸோ அதனால டெஃபினட்டா டீவியேஷன் இருக்கும். இப்போ ஒரு லைட்டர் பால் வந்து பேட்ஸ்மேன் அடிச்சான் அப்படின்னா, அந்த லைட்டர் பால் ரொம்ப தூரமாவும் போகும். பவுலர் போடுறது ஃபாஸ்ட்டாவும் வர சான்ஸ் இருக்கு. ஆனா பவுன்ஸ் எலிமெண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியாது. டாப் எட்ஜ் பட்டா தெரிச்சுன்னு கீப்பர் தலைக்கு மேல 6 போகுது. அது பால் லைட்டரா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 155 கிராம்ஸ் இருக்கு அந்த பால் அப்படின்னா, அது 6 போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? நமக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ இது எவ்வளோ எத பேஸ் பண்ணி எவ்வளோ நூல் கட்டுறாங்க? எவ்வளோ கார்க்கு போடுறாங்க? அந்த கார்க்கோட வெயிட் என்ன? ஏன் 1 18 கிராம் இருக்கு, 22 கிராம் இருக்கு? இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குக்குபரா. பட் ஸ்டில் பால்ல ஒரு டீவியேஷன் வருது. அந்த டீவியேஷன கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். மாய்ஸ்சர் பால் சோக் பண்ணக்கூடாது, லெதர் சோக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹவவர் பவுலருக்கு இன்னும் கொஞ்சம் எம்பவர்மென்ட் குடுக்கலாம். 12 பாலுக்கு பதிலா ஒரு 24 பால் இல்ல 36 பால். ரீசென்ட்லி பேட்ச் மேட் பால்ஸ். ஏன்னா, நான் அந்த ஐசிசி வேர்ல்ட் கப்ல பால் என்னவோ கொஞ்சம் ஜாஸ்தி அலையுதுன்னு சொன்னேன். நம்ம இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வரைக்கும் ஒரு பவுலர் எப்படி போய் சேர்றான்? அவன் நாட்டுக்கு பைலேட்டரல் சீரிஸ் ஆடி எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணினா, அவன கொண்டு போய் ஐசிசி வேர்ல்ட் கப்ல சேர்க்கும். ஒரு பைலேட்டரல் சீரிஸ்லயோ, இல்ல ஒரு நார்மல் டொமஸ்டிக் காம்படிஷன்லயோ பாலோட குவாலிட்டி கொஞ்சம் லேக் ஆகி இருந்துச்சுன்னா, அந்த பவுலர் அவன இனஃபா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா, எப்படி அவன் வேர்ல்டு கப் வரைக்கும் போய் சேருவான்? ஸோ ஒரு பவுலருக்கு அட் எவ்ரி லெவல் ஐ டோன்ட் நோ ஹவ் பாசிபிள் இட் இஸ் நெறைய ஒரு 50 பால், 60 பால்லாம் ஒருத்தருக்கு சப்ளைல குடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்லயும் இது ரொம்ப ஒண்ணும் காஸ்ட் கிடையாது. அந்த சாப்பாடு மெட்டீரியல் போடுறதுக்கு துவரம் பருப்பு எவ்வளோ, உளுத்தம் பருப்பு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதில சும்மா அப்படி பண்ணி போடுவாங்க. அதுக்கான மிஷின் தான். இந்த மிஷின ஒரு மேட்ச் ரெஃபரி கேரி பண்ணி, பவுலர் அத மெஷர் பண்ணி, ஒரு சீமோட குவாலிட்டி எவ்வளோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் ஆடும்போது, சீம் சில சமயம் உதிர்ந்து போயிடும். நானே வந்து இங்கிலாந்துல சில மேட்ச் எல்லாம் விளையாடிருக்கேன். மேட்ச் விளையாடும்போது இந்த சீம் ஒரு மாரி அப்படியே நெளும்பி போயிடும். அது நெளும்பி போயிடுச்சுன்னா வந்து பாலுக்கு வந்து எந்த அளவுக்கு அது ஒரு பவுலருக்கு அது எந்த அளவுக்கு பாதகமா அமையும் அப்படிங்கிறது வந்து இஸ் ஒன்லி லெஃப்ட் யுவர் இமேஜினேஷன். இந்த வெயிட் டிஃபரன்ஸ், இந்த பால் டிஃபரன்ஸ், அல்டிமேட்லி அதோட ரிசல்ட் பால் என்ன பண்ணுது கிரவுண்ட்ல அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புடிச்சிருந்ததா? அப்படிங்கிறத வந்து நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணேன்னா, என் மனசுல எப்பவுமே ஒரு இது இருக்கும். ஒரு கொஸ்டின் இருந்துன்னே இருக்கும். அதான் வந்து இப்படி நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கால ரீசென்ட்டா வந்து ஒரு பால் வந்து ரபாடாக்கு போட்டேன். செஞ்சுரியன்லாம் நெனைக்கிறேன். தூக்கி வெளிய போட்டேன். அவர் இப்படி ஓங்கி அடிப்பாரு. அது அவுட் சைட் எடுத்து பாயிண்ட்க்கு இப்படி கேட்ச் போய் விழுந்துரும். அதே மாரி எத்தனையோ பால் நான் ஒயிட் பால்ல போட்டிருக்கேன். அடிச்சா அது ஃபீல்டர் தலைக்கு மேல போய் விழுது. த ரீசன் ஒண்ணு பாலால மாய்ஸ்சர் இருக்கு. அது பால் லைட்டர் ஆயி டிராவல் ஆகுதா? இல்ல நைட் விளையாடும்போது அந்த கண்டிஷன்ஸ்ல விக்கெட் பயங்கரமா மாறி எக்ஸ்ட்ரா ஸ்பீடு கிடைச்சிருதா? வி டோன்ட் நோ. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ். இதுக்கான பதில் டெஃபினட்டா இல்ல. பட் ஒரு சின்ன மாற்றம் இருக்கோ அப்படிங்கிற என்னோட சந்தேகத்துக்கு நான் அத உரிச்சு பார்த்ததுல ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. இல்லங்க இது அவ்வளோலாம் பெரிய மாற்றம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதையும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடலாம். இந்த எஸ்ஜி பால் இத பத்தி ஒரு சின்ன டச் அப் ஒண்ணு குடுக்கலாம்னு நினைச்சேன். இந்த எஸ்ஜி பால் வந்து நான் 2005, 6லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுறேன். போட்டா கர கர கரன்னு சுத்தும். சுத்துறது வந்து அப்படியே சிர்ர்ன்னு சுத்தி சீம்ல லேண்ட் ஆகி கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். ஸ்பின்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த எஸ்ஜி பால நான் டெஸ்ட் மேட்ச்ல போடும்போது சச்சக்குன்னு திரும்பின்னு போகும். அதே ஷாட் இப்படி அடிச்சாங்கன்னா டாப் எட்ஜ் வாங்கும். அது ஒயிட் பால்ல கண்டிப்பா வாங்குறதே இல்ல. எஸ்ஜி ரொம்ப வருஷமா ஒயிட் பால் மேனுஃபேக்சரே பண்றது இல்ல. இப்பதான் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குக்குபரா மாரியே சிமிலர் மேக் அதே மாரி ஷேப் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஜி மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் வந்திருக்காங்க. லெட்ஸ் சீ ஹவ் எஸ்ஜிஸ் ஜர்னி இஸ் கோயிங் டு பி. ஏன்னா குக்குபராங்கிறது வந்து
லார்ஜ்லி ஒரு மோனோபலியாக இருந்து வந்திருக்கு இந்த ஒயிட் பால் இண்டஸ்ட்ரியில் அட்லீஸ்ட். ஏன்னா ரெட் பாலுக்காவது காம்படிஷன் இருந்தது, ஒயிட் பாலுக்கு சுத்தமாக காம்படிஷன் இல்லை. அணில் அல்லா அப்படிங்கிற மாதிரி ஒயிட் பால் மோனோபலியாக இருந்தது. இப்போ தான் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஜி மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இது ஒரு ஹோம் க்ரோன் இந்தியன் பிராண்டு. டெஃபினட்டாக அதே மாதிரி இது இருக்குமா அப்படின்னு கேட்டால், பழகி போனவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பேட்ஸ்மேன்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா அதே மாதிரி இல்லை அப்படின்வாங்க. கண்டிப்பாக ஒன்றை போல் ஒன்று இருக்காது. இதே ஒரு 10 வருஷம் ஆனா பழகிடுவோம். ஸோ இதுதான் வந்து என்னோட டேக் ஆன் ஹவு தீஸ் பால்ஸ் ஆர் பிஹேவிங் அண்ட் வாட் இட் இஸ் லைக். டெஸ்ட் மேட்ச்சுக்கு 2 விஷயம். ஒன்று டேல நடக்குது, இது ஆப்வியஸ்லி நைட் எலிமெண்ட் இருக்குது. டியூ கொஞ்சம் கேட்ச் பண்ணுது. யோசிச்சு பாருங்கள், மாய்ஸ்சர் கேட்ச் பண்ணுதுன்னு சொன்னதுக்கே இப்படி சொல்கிறேன். இது நைட்டு வாட்டரை கேட்ச் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? அது எவ்வளோ வெயிட் ஆட் பண்ண போகுது? இன்ஃபேக்ட் இஸ் இட் டைம் ஃபார் தி அம்பையர்ஸ் நைட்டு டியூ வரும்போது, இது வரைக்கும் டியூ வந்தபோது நான் சொன்னேன், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்தது போன வருஷம் ஐபிஎல். அதை பற்றி பேசினபோது பாலை மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே ஏன் மாற்றினாங்க? ஆப்வியஸ்லி பால் கொஞ்சம் நல்லா உறிஞ்சிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தது. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே நான் போகல. இன்ஃபேக்ட் அது வந்து நான் அம்பையர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு என்ன ஃபைன் கூட பண்ணாங்க. அந்த விஷயத்துக்குள்ளே போகல. பட் இது மாய்ஸ்சர் கேட்ச் பண்ணிச்சுன்னா அம்பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் என் முக வாட்டம் நல்லா இருந்தது அப்படின்னா அன்றைக்கி பாலை மாற்றி கொடுப்பாங்க. இல்லை அவங்க மூடு நல்லா இருந்துச்சுன்னா மாற்றி கொடுப்பாங்க. அண்ணன் மூடுக்கு ஏற்ற மாதிரிலாம் எல்லாம் மாறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் என்ன ஃபீல் பண்ணுறேன், மேபி அம்பையர்ஸ் ராத்திரி மேட்ச் நடக்கும்போது இந்த வேயிங் மிஷினை வச்சுட்டு, பால் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வெயிட்டில் இருந்துச்சு, இப்போ இந்த வெயிட்டுக்கு வந்துருச்சு, ஸோ பாலை நான் மாற்றுறேன் அப்படின்னு பேட்ஸ்மேன்ட்ட சொல்லி பால் மாற்றுற டைம் வந்துருச்சோ. டியூ வந்து ஒரு ஃபேக்டராகவே இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு பேசுகிறோம். எத்தனை வாட்டி பாலோட கண்டிஷன் மாறினாலும் ஒன்ஸ் டியூ வந்துருச்சுன்னா ஓவருக்கு ஓவர் செக் பண்ணு, பாலுக்கு பால் செக் பண்ணு, மாற்றி கொடு பாலை, 2 டீமுக்கும் ஃபேராக இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறேன். கமல் சொல்கிற மாதிரியே வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பால் வெயிட்டு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் வெயிட்டு பிடிச்சா மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாலில் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டில் அகைன் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இது உரியறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒயிட். ஏன்னா ஐ எம் ஷுர் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஃபிலாசபி அப்ளை பண்ணுறாங்க. பட் இது உரியும் போது நல்லா பேப்பராக அப்படியே தாழையாக உறிஞ்சிருது ஒயிட் பால். ஸோ இது வந்து ஒயிட் பால் நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஷைனே ஆகாது. ஆனால் ரெட் பால் பாருங்கள், நல்லா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 2000 எவ்வளோ பழசுனே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்கும். இன்னும் இந்த பக்கம் ஷைன் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ரஃப் சைடு, இது ஷைனு. ஒயிட் பால் மட்டும் பார்த்தீங்கன்னா எது ஷைனு எது ரஃப் சைடுன்னு சொல்லவே முடியாது. எஸ், ஓவர்ஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இதுதான் வந்து இன்றைய பாலோட நிலவரம். போலர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பால் மூலமாக கொடுக்கலாம். எப்படி பேட்ஸ்மேன் வந்து பேட்டை செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தரம் இருக்கோ, எப்படி அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கோ, போலரும் அவங்க பாலை செலக்ட் பண்ணலாம். அதோட வெயிட் மாறி போச்சுன்னா மாற்றி கொடுன்னு கேட்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி எ ஃபேர் ஆர்கியூமெண்ட் இல்லையா? நீங்கள் எது வேணால் பண்ணலாம், மற்றதெல்லாம் கேமோட ஸ்டேட்டஸ்க்கு ஓகே. இந்த மிஷினை கொஞ்சம் தூக்கினே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்கள் தாட்ஸ் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.